தனுசு ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 2024, 25 இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வெற்றி தோல்வியை கொடுக்க போறான்னு பார்ப்போம். இந்த வருடத்தை பொறுத்து வரணும். இதுவரைக்கும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்த குரு இப்போதான் சில பிரச்சனைகளை கொடுக்க போறாரு. ஏன்னா ராசிநாதனே குரு, ராசிநாதன் 6ஆம் இடத்துல அமர்றாரு. மேலும் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் குரு, அவரும் 6ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் என்ன அப்படின்னாக்கா, உங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் லோன் வாங்கிறதுக்கு கட்டாயப்படுத்தும். மேலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் மேற்கொள்றதுக்கு காத்துட்ருக்கு. இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், எதிரிகளால் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு சூழ்றதுக்கு காத்துட்ருக்கோம். இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. இருந்தாலும் அவர் பகை வீட்டில் போய் அமர்றதுனால சுக்கிரனும் சில தொந்தரவுகளை கொடுப்பாரு. இதற்கு இறை வழிபாடை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்கிங்க. இருந்தாலும் 2-3 விஷயங்கள் உங்களுக்கு நல்லது கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. உங்கள் ராசிக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது தொழில் செய்கிறீங்கன்னாக்கா தொழிலில் உங்களுக்கு சில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலுக்காக உங்களுடைய முனைப்பை அதிகப்படுத்துங்க. நிறைய பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடம் நீங்கள் தொழிலில் நிறைய முதலீடு சில இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சீங்கன்னாக்கா அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல வெற்றியை, லாபகரமான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானம் என்ன மாதிரியா கொடுக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வீடு சம்பந்தமான, உங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினச்சா அதுக்காக நிறைய விரயம் பண்ணுறது, இல்லை சில ஏதாவது கடன் வாங்கினாக்கா அதுக்காக லோனில் வட்டி சம்மந்தமாக கட்டுறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய காத்துட்ருக்கு. அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் மற்ற விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நான் சாதுரியமாக ஆளுகிட்ட பேசி சமாளிக்கக்கூடிய நேரம் மேலும் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. அதெல்லாம் குரு உங்களுக்கு கொடுத்து தருவார். மேலும் இந்த குருக்காக நீங்கள் பிரீத்தி செய்யணும். கட்டாயம் செஞ்சீங்கன்னா தான் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும். லக்ஷ்மி அயக்கிரி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆலங்குடி போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் போயிட்டு குரு பகவான் தரிசனம் செய்யுங்க. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. குருமார்களுக்கு நல்லதை செய்யுங்க. உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் இந்த வருடம் உங்களுக்கு பாசிட்டிவாக தருவார். நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம்.